கடன் வாங்காம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா முடியாது? தாராளமாக கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டலாம். பட் அது ரொம்ப அந்த கடன் ஃப்ரெண்டே அவங்க மூலியமா பண்ணியிருக்கலாம். இவர் போய் அவருக்காக வாங்கி கொடுத்து அந்த கடனை ஃப்ரெண்டும் கொடுக்க மாட்டார், இவரே வாங்கி அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 20 இயர்ஸ் லோன் போட்டிங்கன்னா உங்கள் இஎம்ஐ கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் சம்பளம் செலவு போக இஎம்ஐ கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த 20 இயர்ஸே தொடர்ந்து அதே அமௌண்ட்டை கட்டணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம கையில் காசு இருக்கும்போது கட்டுறோம், எஸ்ஐபின்னா தொடர்ந்து பல காலம் கட்டுறோம். ஆனால் இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறவர் இன்கம் டேக்ஸு என்ன தான் நீங்கள் ரிலாக்ஸ் கொடுத்தாலும் அது 30% தான் உங்களுக்கு டிடக்ஷன் கொடுக்குது. மிச்சம் 70% அந்த வட்டியோட அமௌண்ட்டு உங்கள் பாக்கெட்லேருந்து தான் போகுது. சக்தி மணி டாக் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனால் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாதா சார்? ஏன்னா கடன் அப்படிங்கிற பிரச்சனையில் நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா முடியாதா? தாராளமாக கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டலாம். பட் அது ரொம்ப சிம்பிள் லைஃபாக இருக்கணும். கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அந்த கடன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தொழில் தொடங்குறதாலோ இல்லை ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகிறதாலோ கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில இதை யோசிக்கணும். நம்ம இருக்கிற வருமானத்துலேருந்து அந்த கடனையும் அந்த வட்டியும் நம்ம சரியான டயத்தில் அடைக்க முடியுமா, இல்லை எந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் வட்டியை குறைச்சல கட்டி க்ளோஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் பல மடங்கு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறது பெட்டர். சார், இப்போ கடன் இப்போ மொபைல் ஆப்லேயே கிடைக்கிது சார், ஈஸியாக போய் அவைல் பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரியெல்லாம் வாங்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தவறான முறைன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா, நிறைய மொபைல் ஆப்பு முதல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேறு ரேட் இருக்கும், கந்து வட்டிக்கு போல கூட சான்சஸ் இருக்குது. அதனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி அது நல்ல நிறுவனமாக, முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதே போலெல்லாம் பார்த்துட்டு, இல்லை நேராக போய் அது அமைப்பை பார்த்துட்டு அந்த ஆர்கனைசேஷனில் ஏதாலும் ஹைடிங் சார்ஜஸ் ஏதாலும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது பெட்டர். சார், எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம், எதுக்கெல்லாம் வாங்கக்கூடாது? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்றைக்கி ஹவுசிங் லோன் கடன் வாங்கி தான் வாங்க முடியும். ஏன்னா ஒரு 15% நம்ம கட்டினா போகிறோம், இல்லை 10% கட்டினா போகிறோம், மிச்சம் 85 to 90% அவங்க கட்டிட்டாங்க. ஸோ அந்த கடன் எல்லாரும் இன்றைக்கி வீடு வாங்கணும்னு கனவு இருக்கும்போது கடன் வாங்காமல் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்புறம் இன்கேஸ் பசங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாங்கன்னா எஜுகேஷன் லோனு வாங்கி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. எதுக்கெல்லாம் வாங்கக்கூடாது சார்? வாங்கக்கூடாதுன்னா சில எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு போயிட்டு கிரெடிட் கார்டில் லோன் எடுக்கிறது, அதில் பார்த்திங்கன்னா நிறைய வட்டி வீதம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில திடீர்னு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் இருப்பாங்க, அன்வான்ட் எமர்ஜென்சி, யாரோ ஒரு ஃப்ரெண்டு யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அந்த சமயம் பார்த்து என் ஃப்ரெண்டு கேட்குறான் அப்படின்ட்டு கடனை அதிக வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கடன் ஃப்ரெண்டே அவங்க மூலிமா பண்ணியிருக்கலாம், இவர் போய் அவருக்காக வாங்கி கொடுத்து அந்த கடனை ஃப்ரெண்டும் கொடுக்க மாட்டார், இவரே வாங்கி அவாய்ட் பண்ணலாம். சில பேர் அதாவது கேரண்டி கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு சில பேர் கடன் வாங்குறதுக்கு இவங்க கேரண்டி போடுவாங்க. அவர் தெரியாத நம்பராக கூட இருக்கலாம், ஓரளவு பழக்கப்பட்டவராக இருக்கலாம். கடைசியில் அவர் அந்த கடனை அடைக்கலைன்னா இவர் அந்த கடனை அடைக்க முடியா நிலைக்கு தள்ளப்படுவார். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சார், இப்போ கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க சார். இப்போ கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறத நம்ம எப்படி லாபகரமாக பயன்படுத்திக்கிறதுன்னு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது தப்பு இல்லை. அது டியூ டேட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூ டேட்டுக்குள்ளே அந்த ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டிங்கன்னா பெட்டர், உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வர கிடைக்கும். ஆனால் அந்த கிரெடிட் கார்டை மினிமம் அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா நிறைய சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு போடுவாங்க. ஸோ அதனால் அந்த அட் எ டைம் இன்ஸ்டால்மெண்ட்லையும் இது இல்லை, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி கடனை முடிச்சிங்கன்னா பெட்டர், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேவாகவும் ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். இப்போ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினை பயன்படுத்தி பணம் எடுக்கிறதுங்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல சார், அது கண்டிப்பாக வட்டியை அதிகப்படுத்துமா? டெஃபினட்டாக. அதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணுறது அதிக வட்டியை தான் தரும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா அதுக்கும் அதிக வட்டி கட்டி நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுலேயே நம்ம லைஃப் போயிடும். ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டு கடன் எடுத்துடுறாங்க, அதை முன்கூட்டியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சுட்டு போயிட்டு சீக்கிரமாக முடிக்கிறாங்க சார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கட்டாதீங்க, டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கோங்க, கடைசி காலம் வரைக்கும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி கட்டுறது லாபமா இல்லை கடைசி வரைக்கும் கட்டுறதுங்கிறது லாபத்தை கொடுக்குமா? இது இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் ஃபினான்ஷியல் அட்வைஸ்குள்ளே ஒவ்வொரு ஒப்பீனியன் வேறே ஆகும். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ ஒரு 20 இயர்ஸ் லோன் போட்டிங்கன்னா உங்கள் இஎம்ஐ கம்மியாக இருக்கும்.
ஸோ உங்கள் சம்பளம் செலவு போக இஎம்ஐ கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த 20 இயர்ஸே தொடர்ந்து அதே அமௌண்ட்டை கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சேல்ரி வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கடனை சேர்த்து கட்டினா இஎம்ஐயை சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். அப்போ வந்து இப்போ ஒரு 20 இயர்ஸ் கடனை வாங்குறது தப்பு இல்லை. அதுவே ஒரு 15 இயர்ஸ்குள்ளேயோ 10 இயர்ஸ்குள்ளேயோ கடனை ஃபுல்லாக கட்டிட்டு வெளியில் வர்றது நல்லது. இதில் 2 மெத்தட் இருக்குது. அப்பப்போ உங்களுக்கு எப்பப்போ போனஸ் வருதோ இன்சென்டிவ் வருதோ ஒரு லம்சம் அமௌண்ட்டை கட்டிடலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் கிடையாது. ஸோ கட்டிட்டு கேபிட்டல் குறையும், சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். இன்னொன்று, உங்கள் சம்பளம் அதிகமாக இஎம்ஐ அமௌண்ட்டையும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இஎம்ஐ அதிகமாக அந்த டியூரேஷன் குறையும். ஸோ அப்பையும் நீங்கள் 15-10 இயர்ஸில் கட்டிட்டு வெளியில் வந்தான். இது வந்து நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை அவாய்ட் பண்ணும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நான் போட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் அது வந்து ஓல்டு இன்கம் டேக்ஸ் மெத்தடில் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக போடலாம் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள நியூ ரீஜன் படி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்க்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்குகிற அந்த எக்ஸ்ட்ரா வீடு கட்டுறதுனால வாங்குகிற ரெண்டல் இன்கமையும் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதில் எக்ஸம்ஷன் தரான். பட் ஆனால் ஓல்டு ரீஜனில் போனீங்கன்னா அதே போல் ஃபெசிலிட்டி இருக்குது, ரொம்ப கம்மி, டேக்ஸ் பர்சன்டேஜும் அதிகம். ஸோ பெட்டர் இன்கம் டேக்ஸு என்ன தான் நீங்கள் ரிலாக்ஸ் கொடுத்தாலும் அது 30% தான் உங்களுக்கு டிடக்ஷன் கொடுக்குது. மிச்சம் 70% அந்த வட்டியோட அமௌண்ட்டு உங்கள் பாக்கெட்லேருந்து தான் போகுது. அதனால் எந்த மெத்தடாக இருந்தாலும், ஓல்டாக இருந்தாலும் சரி நியூவாக இருந்தாலும் சரி, சீக்கிரம் கட்டிட்டு வெளியில் வர்றது தான் பெட்டர். அதர்வைஸ் அந்த 30% போக மிச்சம் 70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்கள் பாக்கெட்லேருந்து தான் போகுது. அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சார், கடன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப தெளிவாக ஆன்சர்ஸ் இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஏன் முக்கியம், என்ன இன்சூரன்ஸ் எடுக்கணும்? இன்சூரன்ஸ்னு பார்க்க போனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம கையில் காசு இருக்கும்போது கட்டுறோம், எஸ்ஐபின்னா தொடர்ந்து பல காலம் கட்டுறோம். ஆனால் இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறவர் உயிரோடு இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் திடீர்னு சில வியாதிகள் வரலாம், அதனால் ட்ரீட்மெண்ட்டு பலன் நினைக்காமல் இருக்கலாம், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகலாம், நிறைய இடத்துல பார்க்குறோம் இதை. ஸோ திடீர்னு அவருக்கு எதாலும் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவருடைய லாஸ் திருப்பி பெற முடியாது. அந்த ஃபேமிலின்னு பார்க்க போனீங்கன்னா இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைன்னா, சப்போஸ் ஒரு மெம்பர் ஒர்க்கிங் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க ஃபேமிலி இதே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் எமோஷனல் லாஸ் இருக்கவே இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் லாஸை அந்த ஃபேமிலி இன்சூரன்ஸ் இருந்தால் தான் சமாளிக்க முடியும். ஏன்னா அவரோ மனைவியோ அவர் குழந்தைகளோ இன்னும் பல ஆண்டு காலங்கள் எஜுகேஷன், மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் அதே போல் இருந்து அவங்க மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பணம் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த பாலிசி எதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கோ 30 இயர்ஸ்க்கோ இத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ் கவர் வேணும் அப்படின்னு பண்ணிக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ். இது நிறைய பேர் ரூல் சொல்கிறாங்க. உங்கள் ஆனுவல் சேலரி எவ்வளோதோ மினிமம் வந்து உங்கள் 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் சேலரி உங்கள் இன்சூரன்ஸ் கவராக இருக்கணும். 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரைக்கும் தாராளமாக போட்டுக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு 10 லட்சம் ஆனுவல் சேலரி அப்படின்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் 1 கோடி இருந்தாகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு அதர் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு 25 இயர்ஸ் ஏஜ் உள்ளவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டால் மேபி 1 கோடி எடுத்தால் கூட அரௌண்ட் அதாவது இது வந்து கம்பெனி டு கம்பெனி ப்ரீமியமாக இருக்கணும், அரௌண்டு ஒரு 25,000 per annum அது வரைக்கும் தான் இருக்கும். இதுலேயே 2 டைப் இருக்குது. முன்னாடியெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டால் பணம் ரிட்டர்ன் வராது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஆனால் இப்போ ரிட்டர்னபிள் ஆஃப் ப்ரீமியம் கூட பாலிசி இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ அதனால் ஒரு நபர் இறக்க நேரிட்டால் அவரால் ஃபினான்ஷியலாக அந்த குடும்பம் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடியோ இல்லை ஒரு 50 லட்சமோ வந்தால் அந்த ஃபேமிலி அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் பண்ணி ஓரளவு எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் முடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து வர பணம் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார். நிறையா கேள்விகள் இருக்குது சார், அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நான் சீக்கிரம் கேள்வி கேட்டேன், நீங்கள் சீக்கிரம் பதில் சொன்னீங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனால நல்லா தெளிவாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதே போல் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு ஸ்ரீ சக்தி மணி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.